மருத்துவ மேற்படிப்பில் கிராமப்புற மாணவர்களுக்கான சலுகை மதிப்பெண் ரத்து செய்யப்பட்டதை எதிர்க்கும் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மாறுபட்ட உத்தரவுகளை தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து 3 நீதிபதிகள் அமர்வு விசாரிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அரசு மருத்துவர்கள் மற்றும் தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சசிதரன், SM சுப்பிரமணியன் ஆகியோர் இன்று தீர்ப்பு வழங்கினர். இதில் நீதிபதி சசிதரன் வழங்கிய தீர்ப்பில் தமிழக அரசின் விளக்க குறிப்பேட்டின்படி மருத்துவ மேற்படிப்பு மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என கூறி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். இதனையடுத்து நீதிபதி SM சுப்பிரமணியன் பிறப்பித்த உத்தரவில் இந்திய மருத்துவ கவுன்சில் விதிகளின்படி பின்பற்றி மருத்துவ மேற்படிப்புக்கான மாணவர் சேர்க்கை நடத்தவும் தனி நீதிபதி உத்தரவு செல்லும் எனவும் குறிப்பிட்டார். மேலும் வரும் 7ஆம் தேதிக்குள் அதற்கான தரவரிசை பட்டியல் வெளியிட வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்தார். இரு நீதிபதிகள் மாறுபட்ட கருத்தை தெரிவித்துள்ளதால் வழக்கு தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு இந்த வழக்கு மாற்றப்படும் எனவும் கூறப்படுகிறது. மருத்துவ மேற்படிப்பு மாணவர் சேர்க்கையில் 50% இடஒதுக்கீடு ரத்தானதை எதிர்க்கும் வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் மாறுபட்ட கருத்து பற்றி மருத்துவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 15 நாளாக மருத்துவர்கள் தமிழகம் முழுவதும் போராடிட்டு வரோம். இது மருத்துவருக்கான போராட்டம் கிடையாது, சமூக நீதிக்கான போராட்டம். கிராமப்புறத்தில் மருத்துவர்கள் சேவை தொடரணுன்றதுக்காக நமது ஸ்டேட் பாலிசி அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. டு என்கரேஜ் த டாக்டர்ஸ் டு கோ ஃபார் ரூரல் சர்வீஸ். அது கிட்டத்தட்ட 35 வருஷமாக, இது இன்றைக்கி நேற்று கிடையாது, 35 வருஷமாக கடைபிடிக்கப்பட்டு வருது, தமிழ்நாட்டில் கடைபிடிக்கப்பட்டு வருது. அதனால் தமிழக மக்கள் 35 ஆண்டுகளாக பயனடைந்து வந்தாங்க. இதை திடீரென்று MCI என்ற நமது மத்தியத்தில் உள்ள பாடி ஒன்று நமக்கு ஒரு தடை விதிச்சிருது. நமக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சுவலாக 50% இடஒதுக்கீடுன்றது தமிழ்நாட்டில் 50%, இந்திய அளவில் பார்க்கணுன்னா 25% இடஒதுக்கீடு தான் இதனால கிடச்சிட்டு இருந்தது. இந்த 25% ஒதுக்கீடும் இப்போ நமக்கு பறிக்கப்பட்டிருக்கு. இதனால் என்ன ஆகுனா, கிராமப்புறங்களில் மருத்துவர் போய் வேலை செய்கிறதுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி அமைஞ்ச நமது ஸ்டேட் பாலிசி ரத்தாகும் பட்சத்தில் மருத்துவர்கள் ஊக்கம் இழந்து இல்லை இன்னும் இருக்கிறவங்க கூட ரிசைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு.